நான் பிராத்தலுக்கு போறேன், நீ வரியா இல்லையா? பிராத்தலா? ஏய், என்னடா பாத்ரூம்க்கு கம்பெனி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? பிராத்தல்லாம் இந்தியால இல்லீகல்ரா. இல்லீகலா? டேய், நாங்க இத பரம்பரையா பண்ணிட்டு வரோம். இது எங்க குடும்பத்தோட வழக்கம். ஏதோ நீ வந்தனா கூட மாட தூக்கி வச்சு ஹெல்ப் பண்ண வந்தானே உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரிமாப்பி, இருந்தாலும் உன் குடும்பத்துல நான் போய் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்காதாடா? என்னடா உன் குடும்பம் என் குடும்பம் பிரிச்சு வச்சு பேசுனீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் அண்ணியா பாத்துருக்கேன்டா. நீயும் என் குடும்பத்துல ஒருத்தன் தான். ஒழுங்கா வண்டியில ஏறு, ஜாலியா போலாம். மாப்பி, உன்னை ஏதோ பரம்பரைன்னு நினைச்சேன்டா. ஆனா நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பரம்பரை நிரூபிச்சிட்டடா. மாமா பொண்ணு குல்ஃபி வருவாள்ல, குல்ஃபி மட்டும் இல்ல, போன் ஐஸ், கப் ஐஸ், குச்சி ஐஸ்னு எல்லா மாமா பொண்ணுங்களும் அங்கதான் இருக்குது. நீ வந்தனா ஜில்லோ தான். சரி வா. ஜில்லோ. டேய் மாப்பி, போற வழியில அப்படியே மெடிக்கல்ல நிப்பாட்றா. ஏய், கிஃப்ட் எல்லாம் வேணாம், கம்முனு வா. கிஃப்டா? மெடிக்கல். வந்துடும்டா, இறங்குடா. ஏய், என்னடா பிராத்தல்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கூட்டு வந்திருக்க? என்ன இவ்வளவு பேரை வச்சுக்கின்னு வீட்டுல எப்படி பண்றது? அதுக்குதான் மண்டபத்துல வச்சுட்டாங்க. வாட் a vision. இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் சத்தியமா என் பரம்பரையால இதெல்லாம் பண்ணவே முடியாதுடா. ச்சே, இப்போ 10 போன்ல ஸ்டோரேஜ் இல்லாம போயிடுச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தா ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. டேய், போன்ல எடுத்தா கிளாரிட்டியா இருக்குமா? அதுக்குதான் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபின்ட்டு ஸ்டுடியோல இருந்து ஆள்லாம் இறக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, பிராத்தல் பண்ணிட்டே இருக்கும்போது தலைமையில ட்ரோன் பறக்கும். சீக்கிரம் வா, தட்டை மாத்திர போறாங்க. தட்டா? ஆமாடா, நிச்சயதார்த்தத்துக்கு தட்டு தானே மாத்துவாங்க. பிராத்தல்னு சொன்ன? ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு இங்கிலீஷ்ல பிராத்தல் தானே, அதை போட்டுக்குது பாரு. என்ன போட்டிருக்கு? ஏய், அது பெட்ராத்தல்ரா. பெட்ரோல் தராங்களா? எங்க? நிச்சயதார்த்தத்துக்கு இங்கிலீஷ்ல பெட்ராத்தல்ரா. நாயே, நீ பிராத்தல்னு சொல்லி என்ன கூட்டு வந்த. பிராத்தல்னா என்ன தெரியுமா? ஐயோ, இது தெரியாம இங்கிலீஷ்ல பேசினா கெத்தா இருக்கும். என் குடும்பத்தை நானே அசிங்கப்படுத்திட்டேன் மச்சான். பெட்ரோல் தராங்களா? ஆமா, நீ எதுக்கு என் மாமா பொண்ணு குல்ஃபியை கேட்ட? எல்லாம் முடிச்சு இப்பதான் கடைசியா தெரியுது அவன் என்ன எதுக்காக அவர் கூட வந்திருக்காருன்னு. பேசுறது தப்பு. கடைசியில் நீயே என் மாமா பொண்ணு குல்ஃபியை கேட்டு கத்து முடிக்க மோசம் யானா.